மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகிச்ச பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நாங்கெல்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்க தான். நீங்க எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்க பாராட்டின அந்த படத்தை பத்தி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்க தான். அதுல எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதுல எவ்வளவு பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது, ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்னைக்கு ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம் வளர்ந்துருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரரும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது எனக்கு வேண்டுகோள் ஏற்றி, இதை நிக்கலால மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கல் இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆற்றும் அந்த அந்த செயல், அந்த சக்தி, அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் இடவாக்கத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததா நான் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும் அவங்க இதுல அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். நீங்க செம்மலரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சிருக்கோம். ஒரு யூனிவர்சிட்டி பாய் ஒருத்தர் அவனுக்கு மதரா நடிச்சிருக்கோம். அதனுடைய டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசணும். கீதாவுக்கு எனக்கு அந்த காஸ்ட் பண்ணும்போது தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்மா, இந்த கேரக்டர் நான் வேறு யாரையுமே திங்க் பண்ணல, உன்னை தான் முதல்ல பண்ண வைக்கிறேன் அப்படிங்கும்போது அதை நம்பலை. சரி, ஏதோ எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சொல்கிற மாதிரி இவரும் சொல்கிறாங்க, நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், தியேட்டரில் அது வரும்போது இந்த 14 முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே ரொம்ப அழகாக நடிச்சது. அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல படங்களா, நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் நடிப்பு, தமிழ் பொண்ணு வேற மாயவரம் அழகா ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சமுத்திரக்கனி அவர் நிறைய படங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணா கூட இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணாரு. அவர் எங்கேயுமே நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு டாய்லெட்ல பாத்ரூம்ல அவர் ஆஃப் ட்ரவுசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னாலும் கேட்டார், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார். அவருக்கும் இந்த சக்சஸ் பார்ட்டி மூலியமா என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். சன்னா இருந்தாலும் மகனா இருந்தாலும் இந்த படத்துல அவருக்கு எந்த படம் நடிச்சாலும் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பாரு. தனக்கு ஏதாவது இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்துலையும் சொன்னதே கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இந்த பொண்ணு அது பண்ணணும்னு சொல்லுவேன். நேச்சுரலாகவே பியானோ வாசிக்கணும். பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். அந்த பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். படத்தை மிக பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாரு. மகனா இருந்தாலும் அவருக்கும் நன்றி. இது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் கொடுத்துக்கிட்டாரு.
ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு வருத்திட்டாரு. அவருக்கு அசிஸ்டண்டாக சாண்டி வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து கர்நாடகா சாங் வந்து மிகப்பெரிய இன்னைக்கு வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்க சாங். அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் தான் இப்போ இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கார்த்திக் முத்துராமன் வரதா இருந்தது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு காலில் அடிப்பட்டதுனால அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, வர முடியல. அவர் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னாரு. அவர் மூலயமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆன காரணமே நீங்க. படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அது ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போறது, நீங்க கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்க இந்த படத்துக்குள்ள சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸா எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்க கொடுத்த ரிவ்யூனால தான் இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ரீச். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே என்னையும் சரி, எங்க அப்பாவும் சரி, அது அவர் மேல வச்சுக்க மரியாதை, அன்புக்கு இன்றைய நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவ்விங் ஆடியன்ஸ் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுட்டேன். நீங்களா நல்லா கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. I like to start by saying a big thanks to all the actors with கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் லெஜெண்ட். வந்தது அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைட் ஆகும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோட இருக்கும். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure you also a part of it. And dialogues impromptu வரும், டக்குன்னு நடிப்பாரு. And as an actor என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் I just started loving him and enjoying. And அவர் வந்து மேடையில் அதாவது சபமரியாதை தான் கார்த்திக் சார் சொல்கிறேன். பட் he always call me அப்பாவோட எந்த பிரதரும் எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் அந்த ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் எல்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் a part of you, start emoting naturally. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும் போதும் ஒயிட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அடுத்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சர்க்கிள் சொல்லணும். அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் அடிச்சவர். அப்புறம் ஹி நோஸ் ஹி பிளான்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரைட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டயலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோசப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோசப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸும் க்ளோசப் போகும்போது சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊருசி மேடம், அதே மாதிரி யோகி சார் பார்ட் ஆஃப் திஸ். ஊருசி மேடம் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ், படம் நடிச்சது அனுபவம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்து வந்து ட்ரெயினே நிற்க வச்சதுக்கு அப்பா தான் சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப வேணும். அவங்க வந்து ஏன் மேலே தெரியுமா, எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சது எல்லாமே they had a special connection with me as they treated me as part of the family. So thanks to ஊருசி மேடம், யோகி சார். இது தனியாக நமக்கு பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபல சார். சார் our success is only belongs to 2 people. One is the director, that's my father, and the actors on the other side. இவங்க 2 பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கமாக இருந்தது வந்து டெக்னீஷியன் தான். ஒவ்வொருத்தரும் அதாவது ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பிச்சோடனே வந்தாரு. இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலா ஸ்டனிங்கா இருக்காருன்னு வந்து அவரு தான் நம்ம எல்லாம் அழகா காமிச்சாரு. ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணாரு. ஒரு பக்கம் வந்து ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத். அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் சொல்ற விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதை வந்து சாங் பிரபாகரமாக பண்ணுறது பிரபுதேவர் மாஸ்டர் இருந்தார், அவருக்கு சப்போர்ட் சாண்டி மாஸ்டர். இது மொத்தம் ஒரு சாங் இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்தை இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் அஸ் சாம்பிள் தான் விசிட்டிங் கார்டு ஃபார் மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
கேட்டதும் ஓகே சொல்லி எங்களுக்கு சக்ஸஸ்க்கு நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம். ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி, அதுவும் ஜஸ்ட் ஒன்லி சே தேங்க் யூ அப்பா ஃபார் பிலீவிங் மீ அண்ட் மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். இவ்வளோ பெரிய it's an opportunity given to every actor. Thank you for giving this opportunity. Just நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஸ் ரவிமா சார் லவ் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னைக்கு நேற்று ரைட் ஃப்ரம் பிகினிங் கூட இருந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியை விட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ நான் இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்ல வரேன். தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்ட். ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங். ஐம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன். ஐ ஸ்டில் ஹேவ் டு லேர்ன் அ லாட். ஸோ thank you for all that, to the entire industry, all the directors, producers, everybody who has been part of me. என்னை வந்து இது வளர்த்து கொடுத்துருக்கோம். இன்னும் மேலும் நான் படம் பண்ணும்போது கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும், நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அந்த மிஸ்டர் சாந்தி தேவராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தேவராஜன் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் they always stand behind me சொல்லுவாங்க. They truly behind me. And a good news இந்த விஷயத்தில் இந்த அந்த சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க்யூ மீட்டில் வந்து heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani Sirkum, and Rehman Sirkum, and all the other actors, one more time, Tamil Nadu has won so many national awards. Great, great. Congratulations to all the national award winners. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And success all belongs to you. Thank you so much. சொல்லும் போதே ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவா இருக்கோம்னு எதிர்பார்த்தாலும் பிஆர்ஓ மேக்கிங் சார் தான் இருந்தாரு. ஸோ உங்கலேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புள் அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s stars நம்ம பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ them, especially promotion அப்போ. We have so many legends and amazing actors in this film. And but Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய direct பண்ணணும் and looking forward to you doing a new age love story. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவரை direct பண்ணா. So but really exciting project to be a part of, and iflo positivity, I think that has been the key word in எல்லாருக்குமே. And audiences, thank you so much. I know Prashant sir fans பத்தி நிறைய பேசியிருக்கேன். They have been so loyal, and Adivandhu is something that he's earned since such a young age. And Simran ma'am in the character la paakumbodhu is so exciting. Sanna kudadile. Yeah. Basic screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. பட் ஆனாலும் 30 போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப அழகான இந்த ஜேர்னியில் வந்து இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், மெகா ஹிட் நம்ம வந்தாலும் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் வந்து ரொம்ப அப்ஃப்ரண்ட், நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் எனக்கு மன்னிச்சிருக்கேன். எவ்வளோ அமைதியாக காமாக எடுத்து போனாங்க. ஃபுல் நம்ம ஷூட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், காஸ்டிங், மெகா ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட். அவங்க காலையில் இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர். அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஷிஃப்ட் போவாங்க. ஹி ஹேஸ், ஐ மீன், so much of energy into him. We all have so much to learn from him. And Prashant, என்னோட ராசியான ஜோடி.
ஸோ பிரசாந்த் ரொம்ப 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 நன்றி. திரும்பி என் கூட இன்னொரு வருகிட்டு பிரவீன் நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த் சூப்பர் டூப்பர் ஜோடி, புது ஜோடி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபில்ம் இஸ் அமேசிங். எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. And I'm looking forward for more solid work. Of course, I'm a pan-Indian star. And K.S. Ravikumar sir, now I think 4 films direction பண்ணிருக்கேன். You're my guru. Actually, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுறேன்னா it's just because of you. The way you used to be with me, so patient. எவ்வளோ டிசிப்ளினா அவங்க வந்து அவங்க செட்ல இருக்கும். Morning 9 o'clock na 9:05 short break na break, pack up. He is such a அம்மா அப்பாவுக்கு என் ஃபேமிலிக்கு தியாகராஜன் சாருக்கு பிரசாந்த்க்கு இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ரவி, எஸ் ரவிக்குமார் சார், பிரியா, வனிதா, பூயா, பிரவீன், நிக்கில், என்னோட மேனேஜர் முனுசாமி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்னைக்கு நிற்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு எப்படி சொல்றது, நீங்க மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்த்க்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட் வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்டு வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ. ஏன்னா மில்லினியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s எங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிங்கர். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் வீக்ல கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு. சத்தியமா சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவல்ல நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்க உட்கார்ந்து பொறுமையா, நானும் கவனிச்ச ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதுல வந்து யாருமே செல்போன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டர்ல. ஐ வாண்ட் டு see the theater response. யாருமே நிஜமா யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகல. எல்லாருமே வந்து உன்னிப்பா ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஒரு சின்ன ஒரு சீன்ல கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டர்ல முன்னாடி 90sல தியேட்டர்ல பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துல இருந்தது நான் பார்த்துருக்கேன். ஆடியன்ஸ்னா ஐ வாஸ் வெரி வெரி, எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ.